அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ சுப மாரிமுத்து உங்களிடமிருந்து. இப்பொழுது மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். இந்த வருஷம் 30 மாசத்துக்கு சனி பயிற்சி பற்றி பார்ப்போம். இப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்துல ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு இதோட அஷ்டம சனி கம்ப்ளீட்டா முடிஞ்சுது. அதே மிருகசீரிஷ நட்சத்திரத்துல 2ஆம் பாதம் முடிஞ்சு 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல யார் பிறந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை காண தவறாதீங்க. பொறுமையா இந்த வீடியோவை கவனிங்க. இப்ப 2.5 வருஷம்னு எல்லா பதிவுகளுமே அதிகமான முறையில இந்த இடத்துல அதிகமா பதிவாயிருக்கிறதுனால இந்த 2.5 வருஷத்தை கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் 2 ராசிக்கும் சம்மந்தப்படும். எல்லாரும் 2 பாதத்தில் நான் பிறந்திருக்கிறேங்கன்னு சொன்னா அவங்க ரிஷபராசிக்காரு இந்த வருஷத்தோட கஷ்டத்தை முடிச்சுட்டாங்க. 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல பிறந்திருக்கிறவங்க கண்டிப்பா அவங்க மிதுன ராசியில பிறந்திருப்பாங்க. இப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வருது என்பது ஒரு புராண ரூல். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துல யாராவது பிறந்தாங்கன்னா, ஐயோ எனக்கு சனி வந்துருச்சே, எல்லாரும் சொல்றாங்களே, எனக்கு 2.5 வருஷம் எனக்கு இப்படி வந்துட்டா நான் எப்படி தொழில் பண்றது, நான் எப்படி கல்யாணம் முடிக்கிறது, நான் எப்படி வீடு வாசல் கட்டுறது, நான் எப்படி இந்த வாழ்க்கையில நான் அந்த 30 மாசம் ஓட்டுறது, என்ன பண்றது, உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வியும் ஒரு பயமும் உங்களுக்குள்ள இருக்கும். கவலையே வேண்டாம், நீங்க கவலையே படாதீங்க. ஏன்னு கேட்டா இன்னும் கொஞ்சம் ஜோதிடத்துக்குள்ள டிகிரி வேறையா பிரிச்சு சூட்சமமா சொன்னோம்னா கொஞ்சம் தெளிவா புரியும். எப்படி ஒரு ராசியில 30 டிகிரி இருக்குது, 3 நட்சத்திரம் இருக்குது. மிதுன ராசியில மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்குது, திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது, புனர்பூச நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்தைய 30 டிகிரியா வச்சுக்கோங்க. இந்த 3 நட்சத்திரத்துக்கு ஒரு ராசிக்குள்ள 30 மாசத்தை 3ஆ பிரிச்சு 2.5 வருஷமா வச்சிருக்காங்க. அப்போ இந்த 2.5 வருஷ காலம் அதைய 3ஆ பிரிக்கும் போது 10 மாசம் 3 நட்சத்திரக்காரர்கள் நீங்க கொடுத்தீங்கன்னா சரியா 30 மாசம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். அப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு வெறும் 10 மாசம் மட்டும்தான் அஷ்டம சனி நடக்கும். இப்போ உங்களுக்கு தெளிவா தெரியும். அந்த 3 நட்சத்திரத்துல மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் பிறந்தவங்களுக்கு இந்த அஷ்டம சனி இந்த வருஷம் இருக்கு. அதுக்கு அடுத்தது திருவாதிரை நட்சத்திரத்துல 10 மாசம் இதை கடந்து, அதுக்கு அடுத்தது புனர்பூச நட்சத்திரத்துல 10 மாசம். இந்த 30 மாசம் முடிஞ்சா இந்த சனி பயிற்சி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கே வந்துருவார். இந்த 30 மாசத்துக்குள்ள 3 நட்சத்திரக்காருக்கு நீங்க ஒருத்தரே பிறக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்ப நீங்க சரியா பார்த்தா 10 டிகிரிக்கு ஒரு நட்சத்திரம், 10 to 20 டிகிரிக்கு 2ஆவது நட்சத்திரம், 20 டிகிரியிலிருந்து 30 டிகிரிக்கு 3ஆவது நட்சத்திரம். இது உங்களுக்கே நல்ல எளிய முறையில ஒரு கிளாஸ் மாதிரி உங்களுக்கு புரியும். அப்போ இந்த அஷ்டம சனி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் வெறும் 10 மாசம் தான். நீங்க பயப்படவே வேண்டியதில்லை. அந்த 10 மாசத்துக்கு என்னென்னலாம் செய்யக்கூடாது முதல் இப்பதான் வருது. 2021 பிறந்து இந்த டிசம்பர் முடிஞ்சு ஜனவரியிலிருந்து அக்டோபர் வரைக்கும் இந்த அஷ்டம சனியில இருந்து ஒரு சில சிக்கல்கள் நீங்களே போய் மாட்டிக்காம தப்பிக்கிறதுக்கு சில தெய்வ வழிபாடு மூலியமா நீங்க கண்டிப்பா தப்பிச்சுக்கலாம். சனி பகவான் உங்களை யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டார். அவர் நீதிமான். நீதியா வாழ்றவங்க கிட்ட உறுதுணையா இருப்பார். இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் நீங்க தான தர்மம் நிறைய செய்ய வரைக்கும் உங்களுக்கு அஷ்டம சனி பாதிக்காது. அதாவது அந்த மிதுன ராசியில பிறந்திருக்கிறவங்களுக்கு ஒரு குணம் என்னன்னா, இடவிடாத பேச்சு. எதை பேசினாலும் அந்த ஸ்டாப் புள்ளியே வராது. கட்டன்னு அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா மிதுனம் என்பது பேச்சாற்றலுடைய இடம். அப்ப அந்த மிதுன ராசிக்குள்ள ஒண்ணு பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. அதுல மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டா, அப்படியே வெறப்பா இருப்பாங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் எப்பவுமே பாருங்க, செவ்வாயுடைய ஆதிக்கமாச்சா, கையில ஒரு ஆயுதத்தை கொடுத்தா எப்படி இருப்பாரோ அதே மாதிரி அவங்களுடைய குணம், அவங்களுடைய கண்கள், அவங்களுடைய மீசை, அவங்களுடைய புருவம், அவங்களுடைய பற்கள், அவங்களுடைய தோரணை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க.
இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் அதிகமா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய வச்சுக்க மாட்டாங்க. இவர் இப்படி இருந்தா எப்படி போய் நம்ம பேசுறது? அப்படியே தோரணையா இருப்பாங்க, நான் இப்படித்தான் அப்படிங்கறத இருப்பாங்க. ஆனா அவங்க வழியில அது கரெக்டா இருப்பாங்க. அவங்க யாருக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க, தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அந்த நட்சத்திரக்காரன் நீங்க ஏதாவது தொந்தரவு பண்ணீங்கன்னா வாழ்க்கையில உங்களுடைய பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி விட்டுருவாங்க. இந்த நட்சத்திரக்காரர்கிட்ட ஒரு பழி உண்டு பாருங்க. அந்த நட்சத்திரம் அவ்வளவு சீக்கிரம் யாரு கூட ஒட்டாது. அப்படி ஒட்டி நீங்க வாழ்ந்தா அவங்களோட சமாதானமா போயிட்டா பரவாயில்ல. நீங்க சண்டைன்னு போயிட்டீங்கன்னா அவரே ஆயுதம். ஆயுதத்துக்கிட்ட போனா நாம தான் அதுக்கு உண்டான பிரச்சனையை வாங்கணும். அதனால மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் என்னைக்குமே ஒரு கம்பீரமான தோற்றமும் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை அடையும்னு நினைக்கிற எண்ணமும் அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. அவங்க நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து ஆரோக்கியமா வாழக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம். யாரை பத்தியுமே கவலைப்படாம அதுவாடு போய்கிட்டே இருக்கும். அதை சீண்டுனாத்தான் அந்த ஆயுதம் திரும்பி நிற்கும். ஏமாந்து போனா நம்ம மட்டும் பத்துரும். அதனால பார்த்துதான் நம்ம இருக்கணும். இந்த நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கட்டுமஸ்தான உடம்பா இருப்பாங்க. ஏன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் அல்லவா. கராத்தா, கும்பு, இந்த மாதிரி சண்டைங்க இதெல்லாம் இந்த டிவி சேனல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு தான் அதிகமா பார்ப்பாங்க. அவர் எப்படி பண்றாரு, இவர் எப்படி பண்றாருங்கிறத தைரியம், வீரியம் இதெல்லாம் பயங்கரமா இருக்கு. அவங்க கிட்ட போய் வாழக்கூடிய மனைவி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள நீங்க கேட்டீங்கன்னா, ஆமாங்க எல்லாம் பேசாமலே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஆளுன்னு, நான் அதுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சுதாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு அவங்க மனைவி கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கிட்ட நிறைய நட்சத்திரக்கார மிருகசீரிஷ வர்றதுனால என்ன பண்றதுன்னே நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் இந்த நட்சத்திரம் ஒரு சிறப்பான நட்சத்திரம். அவங்களுடைய ஜாதகத்தை நீங்க போய் எடுத்து பாருங்க. நான் சொல்ற திசை இருக்கான்னு பாருங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்துல யார் பிறந்தாலும் செவ்வாய் திசையில தான் அவங்க பிறந்திருப்பாங்க. நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. செவ்வாய் திசையில தான் தாயுடைய கருவிலிருந்து பிறந்திருப்பாங்க. அந்த செவ்வாய் திசை அவங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பம். அதுக்கு அடுத்தது ராகு திசை பிறக்கும். அதுக்கு அடுத்தது செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம்னா அதுல பாதி கணக்கு போட்டா கூட ஒரு 3.5 வருஷம் இருந்தா கூட ராகு ஒரு 18, 3, 21, 21 வயசுக்கு மேல குரு திசையில அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கும். நீங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா தெரியும். இது எல்லாமே மிராக்கள் தாங்க. குரு திசையில செவ்வாய் மிருகசீரிஷ நட்சத்திரம் பிறந்தவங்க குரு திசையில கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பெரிய அற்புதமான ஒரு விஷயங்கள். அப்போ இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சனி பயிற்சியினால அஷ்டம சனி 10 மாசம் மட்டும்தான். வருகிற ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த அஷ்டம சனி இருக்கும். அந்த 10 மாசம் அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய நட்சத்திர தோஷம் நிவர்த்தி ஆக வேண்டும் என்றால் நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் பால் அபிஷேகம் பண்ணி மனசார குளிர்ச்சி பண்ணிருங்க. அதே போல ரத்த தானம் பண்ணுங்க. செவ்வாய் என்பது ரத்தம். நம்ம உடம்புல சுகர் எதுவும் இல்லாம எந்த நோய் கொடிய தாக்கம் இல்லாம இருந்தா ஒரு ஏழைகளுக்கு ரத்த தானம் பண்ணுங்க. அது இன்னும் கொஞ்சம் சிறப்பு. காவல் தெய்வம், அதாவது ஐயனாரு, கருப்பராயன், முனியப்ப சுவாமி, இந்த மாதிரி ஆலயங்கள்ல அவங்களுக்கு போய் ஒரு கம்பீரமா நிக்கிறவங்களுக்கு ஒரு வேஷ்டி துண்டு, அவங்களுக்கு வாழைப்பழம் பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுவாங்க. ஒரு முறை நீங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எல்லா வேலும் கையில் அப்படி நிமிர்ந்து நிற்கும். திருச்செந்தூர்ல மட்டும் வேல் பூமியில நோக்கி நிற்கும். இது எல்லாம் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனி இந்த எளிய பரிகாரத்தால எல்லாம் முறிஞ்சு அவங்க வாழ்க்கையில வளமா இருப்பாங்க. நீங்க பயப்பட வேண்டாம். இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதன் தடுக்க முடியாது. அதனால கடவுள் பிரபஞ்சம் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்குது. நீங்க அவங்களோட பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அப்படி எந்த ஆபத்துகளும் வராம இந்த நட்சத்திரமே உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு வெற்றி கொடுக்கும் என்று சொல்லி, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முழு பலனை நீங்க அடைவீங்க. சோதனையில தான் சாதனை புரிய முடியும். அதனால இது உங்களை எடுத்துக்காட்டுக்காகத்தான் இந்த சனி உங்களுக்கு வருது. நீங்க ஒரு எடுத்துக்காட்டு, நான் கஷ்டமே இல்லாம நான் வாழ்ந்துருங்க. இந்த அஷ்டம சனி எனக்கு இப்படி கஷ்டப்படுத்திச்சு நீங்க நினைக்க வேண்டாம். ஒரு கஷ்டத்தை கொடுத்து உங்களை புரிய வச்சுட்டு அவர் தெளிவா உங்களை விட்டு வெளியில போயிடுவாரு. அதனால நீங்க ஒரு முறை நீங்க சனி பகவானுக்கு காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறதும், சனிக்கிழமைக்கு எள்ளு தயிர் நல்லெண்ணெய் சாதம் கலந்து காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறதும், தண்ணீர் ஆகாரம் கொடுத்து வைக்கிறதெல்லாம் செய்துட்டு வந்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை நீங்க அடைவீங்க. நீங்க கீழே போயிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு உங்க ஜாதகத்தை ஒரு முறை நீங்க பார்த்து அதை இன்னும் எத்தனை சூச்சம் இருக்குதோ எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்குங்க. ஒரு நாள் யூடியூப் சேனல்ல நீங்க இந்த அப்பாயின்மெண்ட் பதிவு பண்ணுங்க.
இங்க கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் பாருங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. தினமும் ஒரு பதிவு போட்டுக்கிட்டே இருக்கேன். 27 நட்சத்திரத்துக்கு 27 வீடியோ அந்த பதிவுல கொடுத்துருக்கேன். இந்த சனி பயிற்சிக்கே ராசி பலன் இல்லாம 27 நட்சத்திர பலன் கொடுத்துருக்கேன். நீங்க கண்டிப்பா இந்த நட்சத்திரத்தை நீங்க பலன் பெற்று உங்க வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சுபம் மாரிமுத்து. நன்றி, வணக்கம்.